ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளூர் பயணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோகோனட் லகூன் ரெசார்ட்டோட vlog தான் பார்க்க போகிறோம். கோகோனட் லகூன் ரெசார்ட்டுக்கு நம்ம போகணுன்னா பஸ் காரில் எல்லாம் போக முடியாது, போட்டில் தான் போக முடியும். நம்ம ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெல்கமிங்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு புல்லாங்குழல் இசையோடு நம்மளை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்காக இளநியும் கொடுத்தாங்க. இந்த ரெசார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயற்கை அழகோடு ஒன்றி இருக்கிற மாதிரி தான் இந்த ரெசார்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ரிசப்ஷனில் இருந்து ஒரு ஓடை மாதிரி போகுது, நீங்களே பார்க்க முடியும். இந்த ஓடை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசார்ட்டையே வந்து கவர் பண்ணுதுங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதில் நீங்கள் குட்டி படகுலெல்லாம் கூட வந்து அந்த ஃபுல் ரெசார்ட்டையும் சுற்றி பார்க்குற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. நாங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ரெசார்ட்டில் இருக்கிற கார்டன் ஏரியாவுக்கு போனோம். இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸோட கரையிலே அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ரெசார்ட்டோட அழகு, இன்னொரு பக்கம் பேக் வாட்டர்ஸால் சூழ்ந்திருக்கிற நன்னீர் ஏரியோட இந்த இடம் அடிப்பொலியாக இருந்தது. ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலோட தனித்தனி வில்லா டைப்ஸ் ரூம் இருக்கிற மாதிரி ஒரு அசத்தலான ரெசார்ட்டாக இது அமைஞ்சிருக்கு. இந்த ரெசார்ட்டில் சன்செட் க்ரூஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. சன்செட் க்ரூஸ்னா சிக்காரா போட்டில் நம்மளை ஏற்றிக்கிட்டு சூரியன் மறையிறத போட்டில் இருந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. சூரியன் மறையிறத இந்த பறந்து விரிந்த ஏரியில் இருக்கிற இந்த சிக்காரா போட்டில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த அழகுக்கு உண்மையாலுமே கொடுத்து வச்சிருக்கணும் தான் நான் சொல்லுவேன். சாயந்தர பொழுதை செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னா இந்த போட் பயணத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சன்செட் க்ரூஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெசார்ட்டோட கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேக் வாட்டர்ஸை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இருள் சூழ்ந்து பேக் வாட்டர்ஸில் இருந்து வர அந்த தண்ணீரோட சத்தம், பறவைகளோட முணுமுணுப்பு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு ஒருவேளை டீ வேணும்னா கூட அங்கே இருக்கிற ஓடையிலேயே படகுல வந்து உங்களுக்கு டீயும் சப்ளை பண்ணுறாங்க. சாயந்தர நேரத்தில் அந்த அம்மா கொடுக்குற டீயும் வாழை இலையில வச்சு கொடுக்குற அந்த மெதுவடையும் மஸ்ட் ட்ரைன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கைவினை பொருட்கள் வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மண்பாண்ட நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதை ட்ரை பண்ணவும் அவங்க விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே இசை, இயற்கை, ஏரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். Thank you. Well done. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளாரியே ஒரு இண்டோர் ஷாப்பிங் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருளில் இருந்து படிக்கக்கூடிய புத்தகத்தை வரைக்கும் டீ தூள், காஃபி தூள், போடக்கூடிய துணி, ஆண் பெண் குழந்தைகள்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அலங்கார பொருளில் இருந்து எல்லாமே அந்த கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு குட்டி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ரெசார்ட்டுக்கு வந்தோம். ரெசார்ட்டில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
பரதநாட்டியத்தை பார்த்து முடிச்சோடனே எங்கள் வயிறெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லி டின்னர் சாப்பிட போனோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ நடுவில் மலை கொட்டுற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேரளாவில் நிறைய வீடுகள் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அதாவது 5 பூதங்களும் அந்த வீட்டுக்குள்ளே விழணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வீடு கட்டமைப்பு இருக்கும். அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தன்னுடைய வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வீடும் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ மழை வந்து உள்ளார பேஞ்சிட்டு இருக்கும்போது அதை சுற்றி உக்காந்து ஒரு டின்னர் சாப்பிட்ற அழகே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ டின்னரில் பார்த்தீங்கன்னா இந்தியன், வெஸ்டர்ன், சைனீஸ், இட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வித் இசை கச்சேரியோட. ஸோ இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தது ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் ட்ரிப் தான் நம்ம போக போகிறோம். ஃபுல்லாக ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், பாகுபலி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் உள்ளூர் பயணம். டாடா பாய்.